பதிவுல ஸ்ரீதாமா கோலோகம் போயிருந்ததை பார்த்திருந்தோம். அத்தோட ராதாவோட நாமத்தை முற்றிலுமா அவர் ஏற்காததையும் பார்த்திருந்தோம். அதோட தொடர்ச்சியான கதையை இந்த பதிவுல பார்க்கலாம். போன பதிவை பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க, இல்லைன்னா இந்த பதிவு புரியாது. ராதாவோட நாமத்தை சொன்ன உடனே அந்த பட்டாம்பூச்சியும் எரிஞ்சு சாம்பலானதை பார்த்திருந்தோம். அதனால ஸ்ரீதாமா ரொம்பவே கோவமா ராதாவை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இப்பவாது உங்க எல்லாருக்கும் உண்மை என்னன்னு புரியுதா? என்னோட பிரபுவோட பேருக்கு முன்னாடி இனிமேலும் ராதாவோட பேரு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அத்தோட நிறுத்தாம கிருஷ்ணர்கிட்டயே போய் என்னோட விவாதத்துல நான் ஜெயிச்சிட்டேன், இதுக்கப்புறமாவது உங்களோட வாயாலேயே ராதாவை விட கிருஷ்ணர் தான் உயர்ந்தவர்னும் காதலை விட பக்தி தான் உயர்ந்ததுன்னும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணரும் ஒரு நல்ல முடிவெடுக்கிறதுக்கு ஆழ்ந்து சிந்திக்கணும், அதுக்காக நான் ஓய்வெடுக்க போறேன், வரும்போது நல்ல முடிவோட திரும்புவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. கிருஷ்ணர் அங்கிருந்து நகர்ந்து போனதும் அந்த சிறுமி ஸ்ரீதாமா கிட்ட வந்து என்ன மனசுல நினைச்சு ராதா நாமம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேக்குறாங்க. உடனே அதுக்கு ஸ்ரீதாமா, எல்லாருமே மாய வலையில தான் சிக்கியிருக்கீங்க, இந்த சிறுமிக்கு சொல்லி புரிய வைங்க, அவங்க நாமத்தை சொன்னா இந்த சிறுமியோட வாழ்க்கையே அழிஞ்சிரும்னு புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவரும் நகர்றாரு. ஸ்ரீதாமாவும் கிருஷ்ணர் போன திசையிலேயே போகிறாரு. கிருஷ்ணர் ஸ்ரீதாமா கிட்ட எனக்கு ஒரு உதவி செய்யறியா, என்னோட துவார பாலகனா இருக்கிறியா, இந்த முடிவை எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீராமாவும் ரொம்பவே சந்தோஷமா, இது அடியேனுக்கு கிடைச்ச பாக்கியம், உள்ள யாரையுமே நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்க நிம்மதியா சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர், யாரையுமே அனுமதிக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, யாரையுமே அனுமதிக்க மாட்டேன்னு ஸ்ரீதாமா பதில் சொல்றாரு. கிருஷ்ணரும் உள்ள போயிடுறாரு. காவலுக்கு ஸ்ரீதாமா வெளியே இருக்காரு. அதே சமயத்துல அந்த சிறுமி சோகமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை ராதா கவனிக்கிறாங்க. அதனால நேரா அந்த சிறுமி கிட்ட போறாங்க. அந்த சிறுமியும், என்ன நினைச்சு ராதா நாமம் சொல்லுங்களேன், ஏன் உங்களுக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குது அப்படின்னு அழுறாங்க. அதுக்கு ராதாவும், எனக்கு எல்லாமே புரியுதுன்னு சிறுமிய அணைச்சிக்கிறாங்க. அந்த சிறுமி என்னதான் நடக்க போகுது அப்படின்னு ராதா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ராதா, இறைவனோட கட்டளை கிடைக்கணும்னு பதில் சொல்றாங்க. இதையெல்லாம் ராதாவோட ஒரு தோழி பின்னாடி நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏதோ பெரிய தவறு இழைச்சிட்டோன்னு மனசுல நினைச்சிட்டு நடந்த உண்மை எல்லாத்தையும் மற்ற தோழிகள் கிட்ட சொல்றதுக்காக அங்க இருந்து போயிடுறாங்க. அங்க இருந்த கோலோகவாசிகள் கிட்ட என்னமோ சொல்றாங்க. எல்லாரும் பெரிய தவறு இழைச்சிட்டோன்னு நினைச்சு ராதா இருந்த திசையை நோக்கி ஓடுறாங்க. அதே சமயத்துல கிருஷ்ணர் ராதா அப்படின்னு மனசார நினைக்கிறாரு. அந்த குரல் ராதாவுக்கு கேக்குது. உடனே கிருஷ்ணர் என்ன கூப்பிட்டுட்டாருன்னு கிருஷ்ணர் இருந்த திசையை நோக்கி ஓடுறாங்க. ஆனா அங்க ஸ்ரீதாமாவோ வழி மறைச்சு நிக்கிறாரு. யாரையும் நான் உள்ள அனுமதிக்க போறது இல்லைன்னு வாதம் பண்றாரு. உடனே ராதா, வழிய விடு ஸ்ரீதாமா, என் மன்னவர் என்ன கூப்பிடுறாருன்னு சொல்றாங்க. ஸ்ரீதாமாவோ, எனக்கு எந்த குரலும் கேட்கல, நீங்க உள்ள போக முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸ்ரீதாமாவோட வாதம் பண்ணிட்டு நேரா முன்னேறிட்டே இருக்கிறாங்க கிருஷ்ணர் இருந்த திசையை நோக்கி. மறுபடியும் ஸ்ரீதாமா அவங்கள தடுத்துட்டே இருக்கிறாரு. மறுபடியும் ராதாவுக்கு ராதா ராதான்னு கிருஷ்ணர் கூப்பிடுற குரலும் கேட்டுட்டே இருக்கு. கடைசியா உங்களை நான் எச்சரிக்கிறேன், இன்னும் ஒரு அடி முன்னேறி நீங்க போனா உங்களோட நினைவுகளை நான் கலைப்பேன்னு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ராதா, என்னோட நினைவுகளுக்காக என்னோட மன்னவரோட அழைப்பை என்னால உதாசீனம் செய்ய முடியாதுன்னு மேலும் முன்னேறாங்க. ரொம்பவே கோவமா ஸ்ரீதாமா ராதாவை நோக்கி சாபம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேச்ச மீறி நீங்க முன்னேறி போனதால 250 ஆண்டுகள் நீங்க கோலோகம் விட்டு பூலோகத்துல போய் கிருஷ்ணரை மறந்து வாழ்வீங்கன்னு சாபம் கொடுத்துடுறாரு. இதையெல்லாம் கேட்டதும் ராதா கண் கலங்கிடுறாங்க. கிருஷ்ணரும் தன்னோட ஞான திருஷ்டியால நடந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. அவரும் கண்ணீர் வடிக்கிறாரு. கோலோக வாசிகளும் அங்க வந்துடுறாங்க. அதுல இருந்த ஒரு தோழி ஸ்ரீதாமா கிட்ட, எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு ஸ்ரீதாமா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு, நான் சரியானதுதான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்றாரு ஸ்ரீதாமா. மறுபடியும் அந்த சிறுமி ஸ்ரீதாமா கிட்ட வந்து, இப்பவாது ராதா நாமம் சொல்லுங்களேன் என்ன நினைச்சுன்னு சொல்றாங்க. உடனே ஸ்ரீதாமா, எதுக்காக ராதா நாமம் சொல்லணும், ராதா நாமம் சொன்னா உன்னோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சிறுமி, ஆமா எனக்கு எல்லாமே தெரியும்,
சாதாரண ஊர்ந்து போற புழுவா இருந்த எனக்கு ராதாநாமம் சொன்னதால மறுபிறவி கிடைச்சது. பட்டாம்பூச்சியா போன எனக்கு ராதாநாமம் சொன்னதால திரும்பவும் அடுத்த பிறவி கிடைச்சது. 84 லட்சம் பிறவிகளுக்கு பிறகுதான் மனித பிறவின்னு சொல்லுவாங்க. ஆனா ராதாநாமம் சொன்னதால எனக்கு அடுத்த பிறவியே மனித பிறவியா கிடைச்சது. இப்பவும் நீங்க என்ன நினைச்சு ராதாநாமம் சொன்னா நான் நேரா அந்த பரம்பொருள் கிட்டயே முக்தி அடைந்து போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் தான் ஸ்ரீதாமாக்கு புரியுது தான் எவ்வளவு பெரிய தவறு இழைச்சிருக்காரு அப்படிங்கறது. உடனே கதறி அழுகுறாரு. ராதா கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறாரு. என்ன மன்னிச்சிடுங்க, உங்களோட உண்மையான நிலைய புரிஞ்சுக்காம ரொம்பவே தவறா பேசிட்டேன், சாபத்தையும் கொடுத்துட்டேன். இப்ப என்னால நீங்க பூலோகத்துல போய் வாழணுமேன்னு சொல்லி அழுகுறாரு. அதுக்கும் ராதா ரொம்பவே அமைதியா நடந்தது எல்லாமே அர்த்தத்தோடு தான் நடக்குது ஸ்ரீதாமா, எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீதாமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. சரி, நீ பிரம்மதேவர் கிட்ட இருந்து கொண்டு வந்த செய்தி என்ன, அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஸ்ரீதாமா, கிருஷ்ணர் கோலோகம் விட்டு பூலோகம் போய் பிறவி எடுக்க வேண்டிய காலம் நெருங்கிடுச்சுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் புரியுது, கோலோகம் விட்டு பூலோகம் கிருஷ்ணர் போறதுக்காக தான் இது எல்லாமே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு. ஸ்ரீதாமா கிருஷ்ணர் கிட்டையும் மன்னிப்பு வேண்டுறாரு. என்ன பரிச்சிக்கிறதுக்காக தான் இதையெல்லாம் நிகழ்த்துறீங்களா, இதை புரிஞ்சுக்காம நான் பெரும் தவறு இழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர் தவறை ஏத்துக்கிறதே தவறுக்கான பரிகாரம் ஆகுது ஸ்ரீதாமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. மிகுந்த பக்தியால இறைவனையே தன் வசப்படுத்திக்கிறது பக்தி இல்ல, அன்பால எல்லாரையும் தன் வசப்படுத்திக்கிறது தான் பக்தி. பக்தியோட மறுபெயரே அன்புதான் ஸ்ரீதாமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு ஸ்ரீதாமாக்கு. அந்தத்துக்கு இறைவனை அடையிறதுக்கான மார்க்கம் அன்பு மட்டும்தான் உணர்த்துறதுக்காக நாங்க போறோம் ஸ்ரீதாமா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அப்புறமா ராதாவுக்கு சிகை அலங்காரம் செய்யறாரு கிருஷ்ணர். ராதாவோட காதோரத்துல இருந்து சிறு பகுதி முடிய மட்டும் வெளியில இழுத்துறாரு. உடனே ராதா, ஏன் கலைக்கிறீங்க முடிய அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றாரு, பூலோகத்துல உன்னை அடையாளம் காண்றதுக்காக அந்த முடிய எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. பூலோகத்துல நம்ம இதே முக அமைப்போட இருக்க மாட்டோம், வெவ்வேறு முக அமைப்புல இருப்போம். அதுல உன்னை அடையாளம் காண்றதுக்காக இந்த சிகை அலங்காரத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. இது இல்லைனாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன், ஆனாலும் நான் உன் முன்னாடியே வேற யார்கிட்டயாவது காதல் பாஷையை பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னா அப்படின்னு சொல்றாரு. உடனே ராதாவுக்கு கோவம் வந்துருது. அது எப்படி, நான் இருக்கும்போது வேற ஒருத்தங்க கிட்ட காதல் பாஷை பேசுவீங்கன்னு சொல்லி கிருஷ்ணரை அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. திடீர்னு 2 பேரும் நின்னுடுறாங்க. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, இதுக்கான தண்டனைய நான் பூலோகத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. உடனே 2 பேரும் கண்ணீர் மல்க ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே ராதா, நான் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. சீக்கிரமா போகணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி கேக்குறாரு கிருஷ்ணர். உடனே ராதா, ஆமா, அப்பதானே சீக்கிரமா திரும்ப கோலோகத்துக்கே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து விடை பெறாங்க ராதா. இதோட இந்த பகுதி முடிவடையுது. அடுத்த பகுதியில கிருஷ்ணரும் ராதாவும் பூலோகத்துல எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற கதையை பார்க்கலாம்.